சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னென்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் சர்வீசஸாக பிரித்து அந்த சர்வீசஸை ஒன்று சேர்த்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்கிறது தான் மைக்ரோ சர்வீசஸ். ஒரு உதாரணத்துக்கு நம்ம அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை அவங்க சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் சர்வீசஸாக பிரிப்பாங்க. அதாவது லாகின் ப்ராசஸ் தனி சர்வீஸ், ப்ராடக்ட் கேட்லாக் தனி சர்வீஸ், பேமெண்ட் தனி சர்வீஸ், நம்ம எந்த ஒரு பொருளை கார்ட்டில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஷிப்பிங் ட்ராக் பண்ணுறதுனாலும் சரி, இதெல்லாம் தனி சர்வீஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீசஸாக பிரித்து வச்சுக்குவாங்க. இதன் மூலிமா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணுற ஒரு பொருளில் ஏதாவது பக் இருக்குது அப்படின்னா உடனே அவங்க ஹோல் கோடை செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கார்ட் கோடை மட்டும் செக் பண்ணாங்கன்னா போதும், அதை ரிசால்வ் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஆஃபர் போடுறாங்கன்னா அவங்க ப்ராடக்ட் கேட்லாக் சர்வீசஸை மட்டும் ஸ்கேல் பண்ணாங்கன்னா போதும், நிறைய யூசர்ஸால் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் மைக்ரோ சர்வீசஸ்.